நமக்கு நாமே விடியல் மீட்பு பயணம் மக்கள் மனதில் ஆழமாக இடம் பிடித்துள்ளதாக மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். திமுக பொருளாளர் மு.க.ஸ்டாலின் தமது 4ஆம் கட்ட நமக்கு நாமே விடியல் மீட்பு பயணத்தை சென்னையில் கடந்த 6ஆம் தேதி தொடங்கினார். இப்பயணத்தின் 2வது நாளான நேற்று அவர் சென்னை கொளத்தூரில் ரயில்வே தொழிற்சங்கத்தினுடன் கலந்துரையாடி அவர்களின் குறைகளை கேட்டறிந்தார். பின்னர் பெரம்பூர் பேரக்ஸ் சாலையில் ஆட்டோ ஓட்டுநர்களை மு.க.ஸ்டாலின் சந்தித்தார். அப்போது பேசிய அவர், கடந்த திமுக ஆட்சி காலத்தில் ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு பல நல்ல திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டதாக கூறினார். நமக்கு நாமே விடியல் மீட்பு பயணத்தை பலர் கேலி செய்ததாகவும், ஆனால் அது மக்கள் மனதில் ஆழமாக இடம் பிடித்துள்ளதாகவும் மு.க.ஸ்டாலின் தெரிவித்தார். இந்த நமக்கு நாமே பயணம் எந்த அளவுக்கு எல்லாருடைய மனதையும் கவர்ந்திருக்கிறது என்பதற்கு ஒரே ஒரு உதாரணம், வேற எந்த உதாரணத்தையும் நான் கொடுத்து சொல்ல விரும்பல. இந்த பயணத்தை நாங்கள் முதலில் தொடங்கியப்போ கேலி செஞ்சாங்க, கிண்டல் பண்ணாங்க. இப்ப பாத்தீங்கன்னா இந்த நமக்கு நாமே பயணம் எந்த அளவுக்கு மக்களிடத்தை கவர்ந்திருக்கிறது என்பதற்கு வேறு எந்த உதாரணம் காட்ட வேண்டியதில்லை. மக்களுடைய உலகத்துல நல்லா ஆழமா பதிஞ்சாச்சு. அதையெல்லாம் கடந்து இப்ப முதலமைச்சருடைய மனசிலே ஆழமா பதிஞ்சிருக்கு. ஜெயலலிதா நம்முடைய உள்ளத்திலும் பதிஞ்சிருக்கு.